அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு சீஸ் பன் வந்துட்டு எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இந்த சீஸ் பன்னுக்கு நீங்கள் நீட் பண்ணி கஷ்டப்பட ஒன்றும் தேவையில்ல. சாஃப்டாக சூப்பராக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நாங்கள் இப்போ வீடியோவுக்கு போவோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொண்டு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டில் நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இது இந்த பன்னை நீங்கள் நீட் பண்ணி மிச்சம் கஷ்டப்பட ஒன்றுமே தேவையில்ல. அவ்வளோ சாஃப்டாக வரும். சீஸ் க்ரீமியாக வரக்கூடிய பன்னுடு தான் இது. வாங்க நாங்கள் இந்த பன்னை செஞ்சு பார்ப்போம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். நல்லா ஃபுல்லாகவே எடுத்துக்கொள்ளுங்க. 1 டேபிள் ஸ்பூன். பன் ரெசிபி செய்கிறேன்னு சொன்னாவே ஈஸ்ட் தான் நல்லா வைக்கணும். எப்பயுமே காற்று போகாத மாதிரி ஈஸ்ட் பேக்கெட், அளவான ஈஸ்ட் பேக்கெட் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய ஈஸ்ட் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். அப்படி வச்சா அது காற்று போய்த்திடும். அப்போ எங்களுக்கு தெரியாதானே, நாங்கள் பன் செஞ்சால் சரி வராது. இப்போ இன்றைக்கி நான் 180 மில்லிலீட்டர்ஸ் மில்க் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் ஈஸ்ட்டையும் நான் எடுத்து வச்சுக்கிற சுகரையும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சம் நான் இந்த மில்க் கொஞ்சம் வார்ம் மில்க் தான் எடுத்துக்கிறேன். கூல் மில்க் இல்லை, கொஞ்சம் வார்ம் மில்க். இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகினோடனே நான் 500 கிராம்ஸ் சரியாக ஃப்ளார் எடுத்துக்கிறேன், மைதா. அதையும் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நாங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். நான் நீட் பண்ணலை, இதை ஸ்பெச்சுலாவாலே தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். கணக்காக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் பட்டர் 1/2 கப் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி, மெல்டட் பட்டர். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் இது ஸ்பெச்சுலாவாலேயே மிக்ஸ் பண்ணினா சரி. இந்த கையால் நீட் பண்ணி நாங்கள் கஷ்டப்பட தேவையே இல்லை. உண்மைக்குமே மார்னிங் எழும்பினா ஈஸியாகவே இந்த பன்னை செஞ்சுட்டேலும். இந்த அளவுக்கு நாங்கள் ஸ்டிக்கியாக தான் வரும். ஸோ ஸ்டிக்கியாகவே நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி ஒரு 1/2 hour வச்சா நல்லாவே போதும். நான் 1/2 hour தான் வச்சேன். நான் மற்றவங்க பார்த்து செய்யணுன்றதுக்காகத்தான் இந்த ரெசிபியெல்லாம் போடுறேன். அதனால் நான் மிச்சம் கவனமாக தான் இதெல்லாம் செய்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்கிற ஆட்களுக்கு ரெசிபி நல்லா வரணும் தானே, அப்போ தான் எங்களுக்கும் அது சந்தோஷம். இப்போ நான் இந்த லன்ச் ஷீட்டால் அப்படியே க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 1/2 hourக்கு ஒரு சைடில் வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தா பாருங்கள், நல்லா பொங்கி வந்திக்குது. இப்போ இது ஸ்டிக்கி டோ தானே, இது ஸ்டிக்கியாக தான் நிற்கும். இப்போ இது நாங்கள் எடுத்து இந்த டேபிள் டாப்பில் நாங்கள் போட்டுக்கொள்வோம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளிக்கிற வீட்டில் இது நல்லா லேசாக செஞ்சு கொள்ளலும். ஏன்னா இது சும்மா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு தேவையொன்று இல்லை. நான் இந்த பன்னுக்கு கீமா செமனும் பொட்டேட்டோவும் போட்டு தான் செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை கொஞ்சம் ஃப்ளார் போட்டு இதை கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு 1 minute 2 minute மட்டும் நல்லா பதமாக்கி கொள்கிறேன். நீட் பண்ண பேத்துற வானம், சும்மா இப்படி ஒன்றுக்கு சேர்த்து கொண்டா சரி, நீட் பண்ண தேவையே இல்லை. இப்போ இந்த டோவை கணக்காக நான் 2க்கு டிவைட் பண்ணிக்கொள்ள போகிறேன். டிவைட் பண்ணிக்கொள்ளுங்க. 2க்காக டிவைட் பண்ணிவிட்டு அதை ஒரு பால்ஸுக்கு ஏற்ற மாதிரி கணக்காக இதையும் டிவைட் பண்ணிக்கொள்ளணும். இந்த டோ கொஞ்சம் ஸ்டிக்கி சுட்டி இப்படி தான் நிற்கும். அதை நீங்கள் இந்த இது மைண்ட் பண்ண தேவையில்லை. அதை கொஞ்சம் மைதா போட்டுக்கொண்டீங்கன்னா சரியாகிடும். இப்போ அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பால்ஸை செஞ்சு ஒரு பக்கத்தில் வச்சுடுவோம். நாங்கள் இப்படி நாங்கள் எல்லா பால்ஸையுமே இதை மாதிரி பால் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ அதில் ஒன்று எடுத்து அதை ஒரு அளவுக்கு நாங்கள் தட்டி கொள்ளணும். இப்படி ஒரு அளவுக்கு லைட்டாக நான் நார்மலாக பெட்டிஸ்க்கு தட்டுவோமே அந்த ரவுண்ட் இருந்தால் போதும்.
தட்டிட்டு இதுக்கு மேலால் நான் மொசரெல்லா சீஸ் கொஞ்சம் வச்சுக்கொள்கிறேன். மொசரெல்லா எடுத்து வச்சுக்கிறேன் கிரேட் பண்ணி. அதை வச்சு அதுக்கு மேலால் நான் செஞ்ச கீமாவை ஸ்ப்ரெட் பண்ணி கொள்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா ரவுண்டுக்கும் மடித்து கொள்ளணும். கறி வெளியே வந்துடாத மாதிரி மடித்து அதை அப்படியே உள்ளங்கையில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கொள்ளணும் மறுபடி. இப்போ எங்களோட கீமா கறி வெளியே வராது. இப்போ அதை ஒரு சைடில் வச்சுக்கொள்ளணும். இப்போ ட்ரே எடுத்து அதுக்கு கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்கிறேன். இல்லாட்டி கலட்ட கஷ்டம் தானே. ஸோ இப்போ நான் செஞ்ச பன் எல்லாத்தையுமே அதில் நான் அடுக்கி வச்சுக்கொள்கிறேன். கிட்ட வாழை தான் இந்த பண்ணை வைக்கணும். தூரமாக வைக்காதீங்க, கிட்ட வாழை. ஃபஸ்ட்டுக்கு மொசரெல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு கீமாவை வைங்க, அதுக்கு பிறகு நான் மடித்த மாதிரி அதை அப்படியே ரவுண்ட் வாக்குக்கு அப்படியே மடிங்க. மடித்து அதை அப்படியே பிரட்டி பக்கத்துக்கு வைங்க. உள்ளங்கையில் வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஓகே. இப்போ இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டு மில்க் கொண்டு செஞ்சு அதை தான் இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து மில்க் தான், இது வந்து எக் இல்லை. மில்க்கை நல்லா இதுக்கு மேலால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மில்க் ஸ்ப்ரெட் பண்ணினா அப்ளை பண்ணினா நல்ல பன் வந்து நல்லா சாஃப்டாக வருது. ஓவனில் வந்து 180 செல்சியஸில் சரியாக ஒரு ½ an hour வச்சு எடுத்தால் ஓகே, பன் ரெடி ஆகிடும். இப்போ என் பன் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் இந்த பன்னை வெளியே எடுத்து இதுக்கு பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அப்புறம் என் பன் நல்லா ஆறின பிறகு சட்டப்படியாக சூப்பராக சாப்பிடலும். இந்த ரெசிப்பியை ஃபாலோ பண்ணினீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு சீஸ் பன் செஞ்சு கொள்ளலும். இங்கே பாருங்கள், இந்த பன்னை பிச்சை போகல அப்படியே சீஸ் இழுப்பட்டு வரும். அதே நேரத்தில் சாஃப்டான பன் உண்டு. ஆறின பிறகும் உங்களுக்கு நல்லா சாப்பிடலும். என் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. அதே மாதிரி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.